இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். அவசரகால சட்டம் இம்மாதத்துடன் நிறைவு, அரசு அறிவிப்பு. அரசாங்கத்தின் கூற்றை சவாலுக்குட்படுத்த ஹர்ஷடி சில்வா நடவடிக்கை. அமைச்சர் விமல் ரத்நாயக தலைமையில் வடமாகாணத்தில் சாரதிகள் நடத்துனருக்கு சீருடை அறிமுகம். வவுனியா மாநகர முன்னாள் மேஜர் உட்பட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. யாழ் பல்கலை துணைவேந்தர் உள்ளிட்ட 14 பேருக்கு எதிராக கலைப்பீடாதிபதி ரகுராம் வழக்கு தாக்கல். மக்களுக்கு பேரிடி, பேருந்து கட்டணம் 12% அதிகரிப்பு. கட்டாரில் அமெரிக்கா ஈரான் இடையே தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தை தொடக்கம். ஊடகங்களை அடக்குகின்றோம் என்பது அப்பட்டமான பொய், வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை உபதவிசாளர் தயாபரன் விளாசல். தொடர்பான விரிவான செய்திகள். டிட்வா சூறாவளி பேரழிவை தொடர்ந்து நாட்டில் அவசரமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசரகால நிலைமை இம்மாதத்துக்கு மேல் நீடிக்கப்பட மாட்டாது என்று அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலம் நாட்டில் நடைமுறையில் இருந்த அவசரகால கட்டுப்பாட்டு வழிமுறைகள் முடிவுக்கு வருகின்றன. டிட்வா சூறாவளி தாக்கியதை தொடர்ந்து ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையை அடுத்து எதிர்க்கட்சிகளுடன் விரிவாக கலந்தாலோசிக்கப்பட்ட பின்னரே அவசரகால நிலையை நடைமுறைப்படுத்தும் முடிவு ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டது. இந்த அவசரகால சட்டம் தவறாக பயன்படுத்தப்படலாம் என்று கூறி சில தரப்பினர் பொதுமக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்த முயன்றனர். ஆனால் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் புனரமைப்பு மற்றும் அபிவிருத்தி பணிகளை எவ்வித தடையுமின்றி விரைவாக முன்னெடுப்பதாக மட்டுமே அரசு இதனை அமல்படுத்தியது. இந்த சட்டத்தின் மூலம் எந்த ஒரு சாதாரண குடிமக்களுக்கோ ஊடகவியலாளருக்கோ அல்லது ஊடக நிறுவனங்களுக்கோ எவ்வித இடையூறும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்று நாம் அன்று உறுதியளித்திருந்தோம். நாம் வாக்குறுதி அளித்தபடியே கடந்த காலங்களில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டுள்ளோம் என்றார். அவசர கால அதிகாரங்களை மட்டுப்படுத்துவதில் தற்போதைய நிர்வாகம் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை வெளிப்படுத்திய அவர் இந்த அவசரகால சட்டத்தை மேலும் நீடிக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்பதை திட்டவட்டமாக வலியுறுத்தினார். அத்தோடு இந்த சட்டத்தின் பயன்பாடானது முற்றிலும் தற்காலிகமான என்றும் பேரிடர் மீட்பு பணிகளுடன் மட்டுமே அது தொடர்பு பட்டிருந்தது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். சட்டவிரோதமான முறையில் நாட்டில் இருந்த அந்நிய செலாவணி வெளிப்பாய்ச்சப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ள கூற்றை சவாலுக்குட்படுத்த ஹர்ஷடி சில்வா எம்பி தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றை ஆற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த 2023 ஆண்டு முதல் டிடி அமைப்பு மூலம் கிட்டத்தட்ட $1 பில்லியன் சட்டவிரோதமான முறையில் நாட்டிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இறக்குமதி பொருட்களுக்கான முன்பணம் என்ற பெயரில் குறித்த அந்நிய செலாவணி வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஆனால் அதன் மூலம் எந்த ஒரு பொருளுக்கும் இறக்குமதி செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதன் பின்னர் குறித்த கருத்தை ஆதரித்த அதே கருத்தை மெருகூட்டி அமைச்சர்கள் பலரும் கருத்து வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஜனாதிபதியின் கருத்தை சவாலுக்குட்படுத்த நாடாளுமன்ற பொதுநிதிக்குழுவின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹர்ஷடி சில்வா தீர்மானித்துள்ளார். ஜனாதிபதியின் கூற்றை ஆதரிக்க உறுதியான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக அடுத்த வாரம் மத்திய வங்கியின் ஆளுநர் உள்ளிட்ட அதிகாரிகளை அழைக்க பொது நிதிக்குழு தலைவர் ஹர்ஷடி சில்வா முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. வடமாகாணத்தில் சாரதிகள் நடத்துனருக்கு சீருடை அறிமுகம் செய்து வைக்கும் நிகழ்வு அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்றது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க கிளிநொச்சியில் உள்ள வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு நேற்று விஜயம் செய்தார். அமைச்சரவை அதிகார சபையின் தலைவர் எஸ் விமலேஸ்வரன் வரவேற்றார். வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் செயற்பாடுகளை பார்வையிட்டதோடு உத்தியோகத்தர்களுடனும் அமைச்சர் கலந்துரையாடியிருந்தார். தொடர்ந்து வடமாகாணத்தில் சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனருக்கான சீருடை அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மருகரன் மோகன், தனியார் பேருந்து உரிமையாளர் சங்க பிரதிநிதிகள், நடத்துனர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு முறைப்பாடு தெரிவித்த வகையில் தொலைபேசி இலக்கம் பதிக்கப்பட்ட சீருடையானது அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. இதன் மூலம் பயணிகளுக்கு வினைத்திறனான சேவை வழங்கப்பட உள்ளது.
வவுனியா மாநகர முன்னாள் மேஜர் உட்பட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் RMAS ரத்னலா தெரிவித்துள்ளார். வவுனியா மாநகர சபையின் செங்கோல் பதக்கம் மற்றும் முதல்வர் ஆடை என்பன காணாமல் போனதாக சபையின் செயலாளர் வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய CCTV உதவியுடன் விசாரணைகளை முன்னெடுத்த வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போலீசார் குறித்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் மேஜர் உள்ளிட்ட சிலரை கைது செய்ய நீதிமன்றத்தின் அனுமதியை நேற்று கோரியிருந்தார்கள். இதன்போது போலீசாரின் கோரிக்கைகளை தொடர்பாக கவனம் செலுத்தி வவுனியா நீதவான் நீதிமன்றம் வவுனியா மாநகர சபை முன்னாள் மேஜர் காண்டீபன் உட்பட 4 பேரை கைது செய்து உடனடியாக நீதிமன்றில் முற்படுத்துமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ் பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் தன் மீது அவதூறு பரப்பப்பட்டதாக தெரிவித்து 14 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் முன்னாள் மாணவிகள் முகப்புத்தகம், டிக்டாக் மற்றும் யூடியூப் சமூக வலைதளங்களில் கருத்து வெளியிட்ட 14 பேருக்கு எதிராக நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் குறித்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த மனு மீதான விசாரணை நேற்றைய தினம் புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மாற்று வழக்கினை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு திகதியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் தன்னை தவறான முறைக்கு உள்ளாக்கியதாக முன்னாள் பல்கலைக்கழக மாணவியும் 2 வருட காலமாக தற்காலிக துணை விரிவுரையாளராகவும் கடமையாற்றிய பெண் பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு செய்திருந்தார். இதையடுத்து பல்கலைக்கழக மட்டத்தில் விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராம் குறித்து முன்னாள் மாணவியுடன் உரையாடிய தொலைபேசி ஒலிப்பதிவொன்று சில ஒலிப்பதிவுகள் டிக்டாக் தளம் மற்றும் முகநூல்களில் பகிரப்பட்டன. அதன் அடிப்படையில் சிலரால் முகநூல்களிலும் யூடியூப் தளத்திலும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. இந்த நிலையிலேயே பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் பிரிவு 20 கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் கலைப்பீடாதிபதி சிவசுப்பிரமணியம் ரகுராமால் வழக்கு தொடரப்பட்டது. அதில் 14 பேர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். குறித்த 14 பேரில் சிவசுப்பிரமணியம் ரகுராம் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ள மாணவி, அவரது நண்பியான முன்னாள் பல்கலைக்கழக மாணவி, யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோருடன் இடையிட்டாளர்களாக யூடியூப், டிக்டாக், முகப்புத்தகம் ஆகியவற்றில் மனுதாரர் தொடர்பிலான தடை செய்யப்பட்ட கூற்றுகளை பிரசுத்தமைக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பேருந்து கட்டணத்தை 14% அதிகரிப்பதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கமும் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்வரும் 6ஆம் தேதி முதல் இந்த கட்டண திருத்தம் நடைமுறைக்கு வரவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி ஆக குறைந்த கட்டணம் 30 ரூபாயிலிருந்து 34 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என்று தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமன விஜயரத்ன தெரிவித்துள்ளார். சாதாரண சேவையின் கீழான பேருந்து கட்டணத்தை 100 கிலோமீட்டருக்கும் குறைந்த பயண தூரத்திற்கு 12% 100 அல்லது அதற்கு மேற்பட்ட கிலோமீட்டருக்கான பயண தூரத்திற்கு 20% அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அதே நேரம் சொகுசு பேருந்துக்கான கட்டணத்தை முதல் 100 கிலோமீட்டருக்கான பயண தூரத்திற்கு 12%, 100 கிலோமீட்டருக்கு அதிகம் பயண தூரத்திற்கு 15% அதிகரிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை எதிர்வரும் நாட்களில் பேருந்து கட்டணங்கள் அதிகரிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையேயான தொழில்நுட்ப அளவிலான பேச்சுவார்த்தைகள் கட்டார் நாட்டின் தலைநகரான தோஹோவில் தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் தற்போதைய சூழலில் இரு நாடுகளைச் சேர்ந்த உயர்மட்ட அதிகாரிகள் நேரடியாக நேருக்கு நேர் சந்தித்து பேசும் திட்டங்கள் எதுவும் இதுவரை வகுக்கப்படவில்லை என்று தூதரக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தோஹோவில் நடைபெற்று வரும் இந்த தொழில்நுட்ப விவாதங்களை கையாள்வதற்காக பிரத்யேகமாக குறைந்தது 3 பணிக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அணுசக்தி விவகாரம், இருதரப்பு தூதரக உறவுகள் மற்றும் ஈரானிய முடக்கப்பட்ட நிதி ஆதாரங்களை மீட்டெடுப்பதுடன் நிதி சார்ந்த பிற சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது ஆகிய 3 முக்கிய பிரிவுகளின் கீழ் இந்த விவாதங்கள் விரிவாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த வட்டாரங்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளன. நாம் ஊடகங்களை அடக்குவதாக தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் திட்டமிட்டு போலியான தகவல்களை பரப்பி வருகிறார்கள் என்று வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையின் உபதவிசாளர் தயாபரன் தெரிவித்துள்ளார். வடமாகாண தெற்கு மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் தயாபரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது சபை அமர்வுகளில் ஊடகவியலாளர்களை அனுமதிப்பது தொடர்பாக பல காரசாரமான விவாதங்களும் வாத பிரதிவாதங்களும் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தவிசாளர் மற்றும் செயலாளர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உபதவிசாளர் தயாபரன் குறிப்பிட்டதாவது, ஊடகவியலாளர்கள் தங்களை உறுதிப்படுத்தக்கூடிய முறையான ஆவணங்களை சபையில் சமர்ப்பித்து சபை அமர்வுகளில் தாராளமாக கலந்து கொள்ள முடியும். அதற்கு எந்த தடையும் இல்லை. அந்த வகையில் ஊடகவியலாளர் லிண்டன் அவர்களும் தனது ஊடக
அடையாள அட்டை முறையாக சமர்ப்பித்தே நேற்றைய சபை அமர்வில் கலந்து கொண்டார். சபை மரியாதையும் அதன் தனித்துவத்தையும் பேணும் பொருட்டே ஊடகவியலாளருக்கு சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை அந்த நிபந்தனைகளின் ஊடாக அடக்குமுறை சார்ந்த விடயங்கள் ஏதேனும் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டால் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்ய நாம் தயாராகவே உள்ளோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அவசரகால சட்டம் இம்மாதத்துடன் நிறைவு, அரசு அறிவிப்பு. அரசாங்கத்தின் கூற்றை சவாலுக்குட்படுத்த ஹர்ஷடி சில்வா நடவடிக்கை. அமைச்சர் விமல் ரத்நாயக தலைமையில் வடமாகாணத்தில் சாரதிகள் நடத்துனருக்கு சீருடை அறிமுகம். வவுனியா மாநகர முன்னாள் மேஜர் உட்பட 4 பேரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. யாழ் பல்கலை துணைவேந்தர் உள்ளிட்ட 14 பேருக்கு எதிராக கலைப்பீடாதிபதி ரகுராம் வழக்கு தாக்கல். மக்களுக்கு பேரிடி, பேருந்து கட்டணம் 12% அதிகரிப்பு. கட்டாரில் அமெரிக்கா ஈரான் இடையே தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தை தொடக்கம். ஊடகங்களை அடக்குகின்றோம் என்பது அப்பட்டமான பொய், வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை உபதவிசாளர் தயாபரன் விளாசல். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.